ஹே ஹாய் கைஸ், இனி நான் பார்க்க போறது ஒரு ஃபேண்டசி கலந்த ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் பத்தி சொன்னோம்னா, டிமிட்ரின்னு சொல்லப்படுற ஒரு கார்கோ ஷிப் ரோமானியால இருந்து லண்டனுக்கு புறப்பட ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட அது ஒரு 4 வார பயணம். அந்த ஷிப்ல ஏகப்பட்ட பொருட்களை அவங்க ரோமானியால இருந்து ஏத்துறாங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் அது என்னன்னு கூட தெரியாம அது அவங்க ஷிப்ல ஏத்தவும் செய்வாங்க. அப்படி அது என்ன மாதிரியான பொருட்கள் இது எதுவுமே தெரியாம அதிர்ஷ்டவசமா அந்த ஷிப்ல வேலை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவரு அந்த ஷிப்ல ஒரு டாக்டரா போவாரு. அந்த கடல் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி அந்த படகுல வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நாள் தவிர அந்த ஷிப்ல வளர்க்கப்பட்ட எல்லா விலங்குகளும் மர்மமான முறையில இறந்து போயிருக்குங்க. இதை எல்லாத்தையும் கொலை பண்ணது யாரு? அது ஒரு மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஒண்ணா? அந்த மாதிரி இவங்க அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது, இவங்க ஃபேஸ் பண்ண போறது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ஈவில். இவங்க அதை கண்டுபிடிச்சு தடுக்கலான்னு பிளான் பண்றதுக்குள்ள அது அங்க இருக்கிற பாதி பேரை கொன்றும். அப்படி அந்த கொடூரமான ஈவில் என்னது? அது கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாங்களா? அந்த ஷிப்ல மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் பேரையாச்சும் அவரு காப்பாத்தினாரா? இதை எல்லாத்தையும் பத்தி ரொம்பவும் பயங்கரமா நமக்கு சொன்ன கதை தான் 2023 வெளியான த லாஸ்ட் வாயேஜ் ஆஃப் த டிமிட்டர். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம். நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பம் 1897 இங்கிலாந்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயம் ராத்திரி வேலை. எங்க பார்த்தாலும் ஒரே மழையும் புயலுமா இருக்கு. அந்த சமயத்துல ஒரு சில ஆபீசர்ஸ் ரொம்ப பதட்டத்தோட கான்ஸ்டபிள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெயர் தெரியாத கப்பல் புயல் அடிச்சு கரையோரமா ஒதுங்கி இருக்கு, அதனால நாம அதை என்ன ஏதுன்னு பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த கப்பல் சுக்கு நூறா உடைஞ்சு கிடக்கும். இந்த சமயத்துல ஆபீசர் ஃபிளெச்சர் ஒரு மாதிரி பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் அந்த இடத்துக்கு வராரு. உனக்கு என்ன ஆச்சு? நான் கப்பல் யாராவது உயிரோட இருப்பாங்களான்னு பார்க்க போயிருந்தேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா அங்க யாருமே உயிரோட இல்ல. உன் கையில இருக்கிறது அது என்ன? கேப்டனோட லாக் புக். அப்படி அதுல கேப்டன் என்ன எழுதியிருக்காருன்னா, இது என்னோட லாக், இதுதான் ஆதாரம். எங்களோட டிமிட்டர் சபிக்கப்பட்டிருக்கு. நாங்க அதை எவ்வளவோ கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணோம். ஆனா எங்களால அது முடியல. ஒருவேளை எங்களால முடியாம போய் கப்பல் கரையோரமா ஒதுங்குச்சுன்னா கடவுள் தான் உங்களை எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு அதுல எழுதியிருக்காரு. சோ இத படிச்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுரும். அந்த கப்பல் டிமிட்டர் பாய் மரம் எல்லாம் உடைஞ்சு ஒரு மாதிரி செதஞ்ச நிலைமையில இருக்கும். ஆனா இதுக்கு காரணம் யாருன்னு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. இப்ப எப்படி கட் பண்ணா டைட்டில் போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சரியா 4 வாரத்துக்கு முன்னாடி ரோமானியால என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட இந்த கார்கோஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே குதிரை வண்டியில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த எல்லா பெட்டிகள்லயும் ஒரு சிலது டிராகனோட சிம்பிள் போட்டிருக்கும். இதுல அதிகபட்சம் மணல்கள் தான் அதிகமா இருக்கும். இத வந்து எல்லாருமே போட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம படத்தோட ஹீரோ வந்து காட்டுறாங்க. இவரு பேரு மிஸ்டர் கிளெமென்ஸ். இவர் ஒரு டாக்டரா இருப்பாரு. அந்த துறைமுகத்துக்கு இப்பதான் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறமா டிமிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கப்பல் அந்த இடத்துக்கு வந்து சேரும். அந்த வண்டி நிறைய எடுத்துட்டு வர மணல்கள் எல்லாமே இந்த கப்பல் தான் எடுத்துட்டு போக போறது. அந்த கப்பலோட தலைவன் கேப்டன் ஏலியட் தான் எழுதின லாக ஒவ்வொன்னா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஜூலை 6ஆம் தேதி பல்கேரியால இருக்கிற வார்னாக்கு நாங்க வந்து சேர்ந்தோம். அது உண்மையிலேயே ஒரு அருமையான காலை பொழுது. எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு சின்ன பையனை காட்டுவாங்க இல்லையா, அவன் பேரு வந்து டோபே, கேப்டன் எலியட்டோட பேரன். இவங்க இங்க லோடு ஏத்தறதுக்கு மட்டும் வராம கொஞ்சம் ஆட்களை வேலைக்கு எடுக்கிறதுக்காகவும் தான் வந்திருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. மிஸ்டர் வோஜக் அந்த கப்பலோட துணை தலைவன். அவங்க இங்க இருக்கிறவங்கல மொத்தம் 3 பேரை எடுக்க போறாங்க. எல்லாருமே அந்த வேலைக்காக தான் ரொம்ப ஆவலா இருக்காங்க. அந்த சமயத்துல தான் அவரு நம்ம ஹீரோவை பாப்பாரு. நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஒரு படிச்ச பையனா எல்லாம் இருக்க, நீ எங்க படிச்ச அப்படிங்கறத கேட்கும்போது அப்பதான் அவர் சொல்றாரு, யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அப்படின்னு. இத கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுலயும் மெயினா அவர் டாக்டருக்கு தான் படிச்சிருக்காரு. எங்களுக்கு டாக்டர்ஸ் அதிகமா தேவைப்பட மாட்டாங்க, அதனால உன்னை வச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல மட்டும் இல்ல, ஆஸ்ட்ரானமிலையும் நான் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்கேன். நீ அப்படின்னா என்ன சொல்ல வர? அதாவது ஒரு வேளை நீங்க காம்பஸை இழந்து வழி மாறி போனீங்கன்னா என்னால நட்சத்திரங்களை வச்சு வழிகாட்ட முடியும். சோ இத வந்து பார்த்த உடனே அவன் நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு ஸ்ட்ராங் மென் தான் தேவை, எங்களுக்கு ஸ்ட்ராங் க்ரூ தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிஜெக்ட் பண்றான். அதை தாண்டி அங்க இருக்கிற 3 பேரை அவன் வேலைக்காக எடுக்கவும் செய்யறான். அண்ட் நம்ம ஹீரோக்கு இப்ப வேலை கிடையாது. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் வோஜக் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த லோட் எல்லாமே எடுத்துட்டு வந்திருப்பாங்க
இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இவங்க கூட வர்றதா தான் இருந்திருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் மறையறதுக்குள்ள நாங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுவும் அவங்களோட ரொமானியா பாஷையில அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக கையில கொஞ்சம் காசையுமே கொடுத்திருப்பாங்க. அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு அவர் அவங்களோட பாஷையில ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. அவங்க கடைசியா என்ன சொன்னா, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னா, இல்ல நல்லதே நடக்கணும், இல்ல நல்லபடியா போய் சேரணும்னு அவன் சொன்னானா, அவன் நம்ம எல்லார்கிட்டயும் குட் லக்னு சொன்னான். இப்ப இவங்களுக்கு நேரம் கம்மியா இருக்கு. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கொண்டு வந்த அந்த கார்கோவை ஷிப்ல ஏத்துறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்னா அந்த ஷிப்குள்ள அடுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு பெட்டி மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த ஷிப்ல வந்து எடுத்திருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால அவர் உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாரு. இவங்க அங்க 3 பேரை வேலைக்கு எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தனும் அங்க வந்து தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருப்பான். அந்த ஒவ்வொரு பெட்டிகளா அவன் ஏத்திட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த பெட்டியில டிராகன் சிம்பிள் போட்டிருக்கிறத இவன் கவனிக்கிறான். இத பார்த்த உடனே அவன் என்ன நினைச்சானே தெரியல, பயந்து போய் அந்த கயிறை லூஸ் விட்டுருவான். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய பாக்ஸுக்கு கீழே நம்ம டோபி இருப்பான். இத நம்ம ஹீரோவும் கவனிக்கிறாரு. அவன் தவறுதலா மொத்தமா அந்த கயிறை விட்ட உடனே அந்த பாக்ஸ் அப்படியே கீழே விழுந்துரும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, வேக வேகமா போய் டோபி அங்க இருந்து காப்பாத்துறாரு. நல்ல வேலை, டோபிக்கு எதுவுமே ஆயிருக்காது. கேப்டன் இத பார்த்த உடனே, மிஸ்டர் வோஜாக் அவனை புடிங்க, நீங்க அந்த டிராகன்ஸ பத்தி எதுவுமே சொல்லல, எனக்கு இந்த மார்க்க தெரியும், அது ஒரு பேட் ஓமன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நீ பண்ண இந்த காரியத்துக்கு நான் ஒத்த பைசா கூட கொடுக்க மாட்டேன், உன் கோல்டு தூக்கி குப்பையில போடு, இதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நான் உங்க கூட வர போறது இல்ல, கடவுள் தான் உங்களை எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிருவாரு. அங்க இருக்கிறவங்க யாருக்குமே அவன் சொன்னது என்னன்னே புரியாது. கேப்டனும் பாக்குறாரு, நல்லபடியா டோபிக்கு எதுவுமே ஆகல, மிஸ்டர் கிளமன்ஸ் கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த கப்பல்ல ஒருத்தரா எடுத்துக்கிறாங்க. சோ ஸ்டார்டிங்ல வோஜாக் தானே இவனை வந்து செலக்ட் பண்ணாம போயிருப்பான். அதனால அவனே எந்த மூஞ்சியை வச்சு கூப்பிடுறதுன்னு தெரியாம உன்னை நான் நம்பி எடுக்கிறேன், ஆனா நீ மட்டும் போலின்னு தெரிஞ்சதுன்னா உன்னை நான் இந்த படகுல இருந்தே தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவங்க குரூல ஒருத்தனா சேர்த்துக்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா, அவரோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வேக வேகமா அந்த கப்பல்ல ஏறாரு. ஒரு சில மணி நேரங்கள்லயே அந்த கப்பல் அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்குது. பாய் மரத்தை வேக வேகமா ஏத்தி கப்பலை சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி அவங்க திருப்புறாங்க. இப்ப அவங்களோட அடுத்த பயணம் நேரா இங்கிலாந்துக்கு போறதுதான். அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க, இந்த கார்கோஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா அந்த ரோமானிய மக்கள், அவங்க இந்த கப்பல் அந்த இடத்த விட்டு கிளம்புறத கவனிக்கிறாங்க. அவங்க அதை பார்த்துட்டு இந்த கப்பல் நல்லபடியா போய் சேரணும் அப்படின்னு வேண்டாங்க. இவங்க எதை நினைச்சு இப்படி சொல்றாங்கன்னு நம்மள யாருக்குமே தெரியாது. இப்ப அதுக்கப்புறமா இங்க மிஸ்டர் கிளமன்ஸ் டோபியை வந்து காப்பாத்திருப்பாரு இல்லையா, அதனால டோபிக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போயிடும். அவன் அந்த கப்பலை அவருக்கு சுத்தி காட்டுறான். அந்த ஷிப்ல ஒரு நாயுமே இருக்கும், அதோட பேரு வந்து ஹக், அதாவது ஹக்கிள்பெரி, ஷார்ட்டா ஹக்னு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சீக்கிரட்டையுமே சொல்றான், அதாவது இங்க இருக்கிற எல்லா மரப்பலகைகளும் சத்தத்தை வெளிப்படுத்தும், இந்த மாதிரி தட்டுறது மூலமா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு க்ரூ மெம்பர்ஸ்க்கு நாங்க தெரிவிப்போம், இது ஒரு கோட் வேர்டாவும் நாங்க பயன்படுத்துவோம் அப்படிங்கறத அவன் சொல்றான். அந்த ஷிப்ல வந்து நாய்க்குட்டி மட்டும் இல்ல, நிறைய விலங்குகளும் இருக்கும், ஆடு, பன்னிக்குட்டி, நிறைய சேவல்களுமே இருக்கும். இதை எல்லாத்தையுமே இவங்க வந்து வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஷிப்ல ஒரு கிச்சனுமே இருக்கும், ஜோசப் அப்படிங்கிற செஃபுமே இருப்பாரு. இந்த ஷிப்லயே அதிக கடவுள் நம்பிக்கை கொண்டவர் இவர் தான். ஜூலை 6 ரோமானியால இருக்கிற எல்லா கார்கோவையும் நாங்க ஷிப்ல ஏத்திட்டோம். டர்கிஷ் காட்டன், 10 பேரல் ஆஃப் பெட்ரோலியம், அதுக்கப்புறம் ஒரு சில பிரைவேட் பாக்ஸஸ் எல்லாமே லண்டனுக்கு போக போகுது. இந்த ஷிப்ல மொத்தம் 9 பேர் இருக்காங்க. க்ரூ மெம்பர் 5, ஒரு டாக்டர், ஒரு ஷிப் டாக்டர், 2 மேட்ஸ், ஒரு குக், அதுக்கப்புறம் நான் தான் இந்த கப்பலோட கேப்டன். கப்பல் அங்க இருந்து புறப்பட்டு முதல் நாள் அப்படிங்கறதுனால எல்லாருமே அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவையும் அப்ப வந்து காட்டுவாங்க. அவர் அந்த நாய் கூட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு டாக்டரோ அந்த அளவுக்கு நல்லா வரையவும் செய்வாரு. இந்த சமயத்துல தான் அந்த ஷிப்போட கேப்டன் எலியட் வோஜாக்க கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாரு, அதாவது இந்த ஷிப் லண்டனுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா இதுதான் என்னோட கடைசி பயணமா இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஷிப்போட பொறுப்பை நீ தான் எடுத்துக்கணும், ஏன்னா நீ தான் எனக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைவனா இருக்க. அயர்லாந்துல ஒரு காட்டேஜை வாங்கி அங்க போய் செட்டில் ஆகலான்னு இருக்கோம், இந்த டிமிட்டரோட பொறுப்பு இனி உன்னோடது. மிஸ்டர் வோல்ஜாக் இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஏன்னா இந்த ஷிப் அவரோட வீடு மாதிரி. சோ அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது, எல்லாருமே தூங்குறாங்க. அந்த சமயத்துல அந்த கார்கோ பெட்டிகளை எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த வந்து காட்டுவாங்க. அங்க ஏகப்பட்ட எலிகள் இருக்கும். அந்த எலிகள் அங்கேயும் இங்கேயுமா சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த கார்கோல இருக்கிற ஒரு பெட்டி தானா ஓபன் ஆகுது. இத பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னே தெரியல, அங்கேயும் இங்கேயுமா இவ்வளவு நேரம் சுத்தி தெரிஞ்ச அந்த எலிகள் பயந்து போய் அங்கிருந்து ஒரே அடியா ஓட ஆரம்பிக்குதுங்க. என்னன்னு பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில வருது. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில
எல்லா க்ரூ மெம்பர்ஸும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே லண்டனுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த காசை வச்சு இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் கேப்டன் எலியட், இங்க இருக்கிறவங்கள விடுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் கிளமன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்பதான் சொல்றாரு, இந்த உலகம் ரொம்ப பெருசு கேப்டன், கிடைக்கிற காசை வச்சுட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு செலவு பண்ணி திரும்பவும் வேலைக்காக நான் அலையாம இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. புரியாத புதிர்களை அதுக்குண்டான முடிச்சுகளை நான் அவுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுவே என்னோட வாழ்நாள் நிச்சயமா கூட இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நாய்க்குட்டி ஹக்கு இருக்கு இல்லையா, அது கீழே ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்த உடனே டோபி என்ன பண்றான்னா, கீழே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போறான். கூடவே நம்ம ஹீரோவும் போவாரு. கீழே போய் பார்த்தா அவன் ஒரு மாதிரி சில மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஏன்னா அங்க இருக்கிற அந்த மிருகங்கள் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா சத்தத்தை எழுப்புதுங்க. அது ஏன்னு யாருக்குமே தெரியல. நம்ம ஹீரோவும் அவனும் போய் என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற எல்லா போர்வைகளையும் போட்டு அதை மொத்தமா மூடுறாங்க. இந்த சமயத்துல வேகமா அலை அடிச்சதுல அந்த கப்பல் லைட்டா சாய ஆரம்பிக்கும். இதனால உள்ள இருக்கிற ஒரு கார்கோ பெட்டி தவறுதலா கீழேயும் விழுந்துரும். நீ உடனே போய் கேப்டன் கிட்ட சொல்லு, ஒரு கார்கோ பெட்டி கீழே விழுந்துருச்சு அப்படிங்கறத. நம்ம ஹீரோவும் மெதுவா அதுக்குள்ள போறாரு. போய் பார்த்தா அங்க ஒரு பெட்டி வந்து விழுந்து கிடக்கும். அது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பெட்டி. அப்படி அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா எல்லாமே மணல்களா இருக்கும். சரி மணல்கள் தானே அப்படின்னு இவர் லேஸ்ல விட்டா அதுக்குள்ள ஒரு பெண்மணி இருக்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணால சுத்தமா முடியல. அவ பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு டாக்டரா இந்த மாதிரி ஒரு பேஷண்ட பார்த்த உடனே அவரு இதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட அவர் பண்றாரு. கூட கேப்டன் துணையா இருப்பாரு. கப்பல்ல முதலா ஒரு பொண்ணு வந்ததை பார்த்த உடனே எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. வோஜெக் என்ன சொல்றான்னா, நீ இவளுக்கு உதவி பண்ண போறியா? அவளுக்கு என்ன விதமான நோய் இருக்குன்னே தெரியாது. எலி கடிச்சதுல ரேபிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவளால நமக்கும் அந்த நோய்கள் பரவ வாய்ப்பு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, அவளால இப்ப சுத்தமா முடியல, இதுக்கு நான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. அதாவது எதுக்குன்னா, அவ உடம்புல போதுமான ரத்தம் இல்ல. அதுக்கான ரத்தம் இருந்தாதான் அந்த நோயை எதிர்த்து அவளால சண்டை போட்டு வெளியில வர முடியும். வோஜெக் எவ்வளவோ சொல்லுவான். ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவனிக்காம அவளுக்கான ட்ரீட்மெண்ட் அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் இப்ப என்ன பண்றாருன்னா, அவரோட ரத்தத்தை அவளுக்காக கொடுக்கறாரு. அதுவும் ஒரு பம்பிங் மெக்கானிசம் மூலமா. அண்ட் இந்த சமயத்துல தான் அந்த கார்கோ பெட்டிகள் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பெட்டியில ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுக்கு பயங்கர கூர்மையான நகங்களும் இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, அந்த பெட்டியை திறந்து மெதுவா வெளியில வருது. அது என்னது அப்படிங்கறது சரியா தெரியல. ஆனா அது அந்த பெட்டிக்குள்ள இருந்த ஒரு பொண்ணை தேடி தான் வெளியில வந்திருக்கு. வோஜெக், நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன். இன்னும் சீக்கிரமா அவ வந்து குணமாயிருவா. நீ இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்ணிட்டு இருக்க? நாங்க உனக்காக போனஸ் எல்லாம் கொடுக்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நீ அந்த போனஸ உனக்கு சேர விடாம இவளுக்கு கொடுத்துருவ போலயே. அப்பதான் அந்த கேப்டன், இங்க பாருங்க வோஜெக், இதை இப்படியே விட்டுருங்க. என்னோட கடைசி பயணத்துல ஒரு பொண்ணோட இறப்பு இருக்கக்கூடாது. அதனால நாம இவளை காப்பாத்தணும். மேல இருக்கிற அந்த கார்பெண்டர் ஷர்ட்டை இந்த பொண்ணோட குவார்டர்ஸா மாத்துங்க. அதுக்கப்புறம் நீ உன்னோட ரேஷன்ஸ இந்த பேஷண்டோட நீ பகிர்ந்துக்கணும் மிஸ்டர் கிளமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போவாரு. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி டோபி என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வருவான். அந்த மாதிரி வரும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்ச நேரம் இவளை பாத்துக்கோ, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன், ஏதாவது பிரச்சனைனா உடனே என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. அந்த கப்பலை வந்து ராத்திரி நேரத்துல ஓட்டிட்டு இருக்கிறது மிஸ்டர் ஓல்காரன். நம்ம ஹீரோ வந்ததும், நீ கொஞ்ச நேரம் இதை பாத்துக்கோ, அப்படி உனக்கு ஏதாவது தேவைனா இந்த இடத்துல தட்டு, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போவாரு. அவரு போய் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெறும் ஐலாண்டும் ராக்ஸும் தான் அங்க இருக்கும். அவர் அதை சொல்லிக்கிட்டே அதை திருப்பும் போது அந்த இடத்துல ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த அவர் பாப்பாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அதை காணோம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவரும் அங்க போய் பாக்குறாரு. அந்த சமயத்துல கீழெல்லாம் ஒரே பிளுக்கலா இருக்கும். அதே சமயம் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல யாரோ இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. மிஸ்டர் ஓல்காரன், அது நீங்களா? ஆனா அங்க இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்டியரிங்க கட்டி வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அவங்கள காணோம். அவருமே அங்க போய் அந்த மரப்பலகையில தட்டும் போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அப்படி அவர் எங்க தான் போனாரு அப்படின்னு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவர் பின்னாடிதான் இருப்பாரு. நம்ம ஹீரோவா இதனால பயங்கரமா பயந்துருவாரு. நீ அதை பாத்தையா? நான் என்ன பார்க்க போறேன்? இந்த டெக்லயே நம்ம ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருமே கிடையாது. ஆனா அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இப்ப அதே சமயத்துல இங்க அந்த நாய்க்குட்டியை வந்து காட்டுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த கார்கோ லோடெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து போகும். அந்த மாதிரி அது போகும்போது அந்த இடத்துல அந்த வித்தியாசமான ஒண்ணு இருக்கிறத அது கவனிக்குது. அதை பார்த்த உடனே இதுவும் குலைக்கும் போது அது சும்மா விடுமா? அது என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துலயே அதை கொலை பண்ணுது. இப்ப அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட்டுக்கு செஃப் ஜோசப் சமைக்கிறதுக்கான பொருட்களை வந்து எடுக்க வரும்போது அவரோட கால் லைட்டா தடுக்கும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹக் செத்து கிடக்குது. அதுவும் ரொம்ப கொடூரமா. அதே சமயம் அந்த விலங்குகள் இருக்கிற இடத்துல எந்த ஒரு சத்தமுமே இருக்காது. உடனே இவரு அங்கேயும் போய் செக் பண்ணி பாப்பாரு. பார்த்தா அங்க இருக்கிற ஒவ்வொரு விலங்கும் ரொம்ப கொடூரமா இறந்து கிடக்குங்க. இத பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே என்ன பண்றாருன்னா, எல்லார்கிட்டயும் இத பத்தி இன்ஃபார்ம் பண்றாரு. இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேப்டன் கேட்கும்போது எல்லாருமே அந்த பொண்ணை தான் வந்து குத்தம் சொல்றாங்க. அதாவது அந்த
பொண்ணு பண்ணலினாலும் அந்த பொண்ணு வந்தது ஒரு பேட் லக், அது ஒரு சாபம், அதனாலதான் எல்லா விலங்குகளும் இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ நல்லா நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது அதுங்களோட காயம் ஒரு பைட் மார்க், அதுங்களை ஏதோ ஒண்ணு கடிச்சுதான் கொலை பண்ணிருக்குங்க. அப்பதான் ஓல்காரன் என்ன சொல்றாருன்னா, இது கண்டிப்பா மனுஷன் பண்ணிருக்க மாட்டான், ஒரு ஈவில் தான் பண்ணிருக்கு, அது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு ஈவில். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த இறந்து போன விலங்குகள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே கடல்ல தூக்கி எறியறாங்க. அந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு வருவாரு. இத பார்த்த உடனே நம்ம டோபி மனசு தாங்காம அங்கிருந்து வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு போயிருவான். ஏன்னா அவனுக்கு மனசுல அந்த வேதனைங்கிறது இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் அதை வளர்த்திருப்பான், திடீர்னு அது இறந்துருச்சுன்னா யாருக்குதான் கவலை இல்லாம இருக்கும். நம்ம ஹீரோ அவனை போய் சமாதானப்படுத்துறாரு. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி அந்த கூட்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து அந்த வித்தியாசமான மிருகம் மெதுவா வெளியில வர்றத நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்துல கடலோட சீற்றம் ரொம்பவும் மோசமா இருக்கிறத பார்த்த உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த பாய் மரத்தை மடிச்சு காத்தோட வேகம் இல்லாம அந்த படகை செலுத்த பாக்குறாங்க. அப்பதான் மிஸ்டர் ஓல்காரன் நம்ம ஹீரோ கிட்ட, நான் நேத்து ஏதோ ஒன்ன பார்த்தேன், அது கண்டிப்பா இயற்கைக்கு மாறானதுதான், நான் இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப மாட்டேன், நான் விஞ்ஞானம் அதுக்கப்புறம் இயற்கை இதை மட்டும் தான் நம்புவேன், உன்னோட விஞ்ஞானத்தை தூக்கி ஓரமா போடு, நான் நேத்து உன்னோட முகத்தை பார்த்தேன், நீயும் அதை பார்த்தேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், உன்னோட கண்களே அதை எனக்கு காட்டி கொடுத்தது. இப்ப அப்படியே கட் பண்ணா கேப்டன் எலியட் அவரோட லாக் புக்ல இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றாரு. அதாவது இப்ப ஜூலை 16 இன்னும் இவங்களுக்கு 2 வார பயணம் மிச்சம் இருக்கு. இப்ப அப்படியே இங்க டோபியும் கிளெமன்ஸும் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் டோபி சொல்றான், இந்த மாதிரி அந்த பொண்ணோட பேரு ஆனா, அவ உன்கிட்ட சொன்னாலா மிஸ்டர் ஓல்காரனுக்கு கொஞ்சம் ரொமானிய பாஷை தெரியும், அவர் தான் இந்த பொண்ணு தூக்கத்துல உளரும் போது எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு, அவங்க எங்க கிட்ட வேற எந்த விஷயத்தையும் சொன்ன மாதிரி தெரியல, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அவ ரொம்ப மோசமான கனவை கண்டுட்டு இருக்கா, அவ திரும்ப திரும்ப ஒரே ஒரு வார்த்தையை தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு உணவளிங்க அப்படின்னு தான் அவ சொல்றா. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ கிச்சன் வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த ஜோசப்ப பாக்குறாரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீயும் அதை உணர்றல, நீங்க எதை சொல்றீங்க, இந்த ஷிப்ல ஏகப்பட்ட எலிகள் இருந்தது, ஆனா இப்ப எதுவுமே இல்ல, எலிகள் இல்லாத ஒரு ஷிப் இயற்கைக்கு முரணானது அப்படிங்கறது அவர் சொல்றாரு. இப்ப அதே சமயம் அந்த ஷிப்ல இருக்கிற ஒரு க்ரூமேட் இன்னைக்கு ராத்திரி அவன் தான் அந்த ஷிப்பை ஓட்டிட்டு இருப்பான். அந்த மாதிரி அவன் அங்க இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தெரியுது. இவனும் என்ன பண்றான்னா அங்க போய் செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அங்க இருக்கிற அந்த மரப்பலகைகள் உடைஞ்சிருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இத யாரு பண்ணிருப்பா அப்படின்னு இவன் சுத்தி முத்தி தேடும் போது அப்பதான் அந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒண்ண பாக்குறான். என்னன்னு பார்த்தா அது தரையில தவழ்ந்துட்டு வருது. இவன் கத்தியை எடுத்து அதை கொல்லலாம் அப்படின்னு போகும்போது அது கண்ணிமிக்கிற நேரத்துல அதோட கூர்மையான நகங்களை பயன்படுத்தி அவனோட கழுத்தை கிழிச்சிடும். இதனால என்ன ஆகுதுன்னா அவன் கழுத்துல இருந்து ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவன் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக கீழே விழுந்த கத்தி எடுக்க அவன் ட்ரை பண்ணுவான். இந்த சமயத்துல அது என்ன பண்ணுதுன்னா அவனை அந்த இடத்துல புடிச்சு அவன் கழுத்தை கடிச்சு அவனோட ரத்தத்தை உரியுது. அண்ட் இப்பதான் அதோட உண்மையான முகத்தையே காட்டுறாங்க, அது ஒரு டிராகுலா. இப்ப அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த பக்கமா வரும்போது அவரும் அந்த உடஞ்ச கலக்கிற அந்த மரப்பலகைகளை பாக்குறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்திலேயே அந்த க்ரூமேட்டோட கத்தி விழுந்து கிடக்கும். இத பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. உடனே என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் சமிங்கை அனுப்பி இத பத்தி தெரிவிக்கிறாரு. இப்படி இவர் பெல் அடிக்கும் போதுதான் காட்டுறாங்க அந்த டிராகுலா அந்த இடத்துலதான் இருக்கு. அந்த இறந்து போனா இல்லையா, அவன் பேரு பெட்ரோஸ்கி. அவனை நேத்து ராத்திரியில இருந்தே ஆள காணோம். அவன் இறந்துட்டாங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அங்க இருக்க யாருக்கும் அவன் எங்க போனானே தெரியாது. அப்படி அவன் இங்க இல்லைன்னா கண்டிப்பா கடல்ல விழுந்துதான் இறந்து போயிருப்பான். இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா ஆனா கண் முழிச்சு அவளோட ரூமை விட்டு வெளியில வருவா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ கேப்டன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க கேப்டன், நான் அந்த நாயோட கீரல்களை செக் பண்ணி பார்த்தேன். அது ஒரு பைட் மார்க், அதை ஏதோ ஒண்ணு கடிச்சிருக்கு. அங்க இறந்து போன எல்லா விலங்குகளுக்கும் அந்த பைட் மார்க் இருந்தது, அதுவும் கரெக்டா அதோட கழுத்துக்கு கீழே. அப்படின்னா நீங்க எக்ஸாக்டா எதை பத்தி சொல்ல வரீங்க மிஸ்டர் கிளெமன்ஸ்? எனக்கும் சரியா தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அப்பதான் ஆனா அங்க அவன் இங்கதான் இருக்கான். நாம எப்படியாவது இந்த போட்டை விட்டு வெளியில் தப்பிச்சாகணும், நம்ம இந்த போட்ல இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு பயங்கரமா அங்க கத்த ஆரம்பிப்பா. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவளை போய் சமாதானப்படுத்துறாரு. இன்னைக்கு தேதி ஜூலை 18. எங்க க்ரூ மெம்பர்ல பெட்ரோஸ்கின்னு சொல்லப்படுறவன் காணாம போயிட்டான். எல்லாருமே அவனை எல்லா இடத்துலயும் தேடணும், ஆனா எங்க தேடியுமே அவனை கண்டுபிடிக்க முடியல. 3 நாளைக்கு முன்னாடி ஓல்காரன் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பார்த்ததா அவர் சொல்லியிருந்தாரு, ஆனா அது என்னன்னு தெரியல. சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவரோட லாக் புக்ல எழுதுறாரு. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ ஆனாக்கு அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை அவர் பண்றாரு. அந்த மாதிரி அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கேக்குறாரு, நீ எக்ஸாக்டா எங்க கிட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னு அவர் கேட்பாரு. அதோட பேரு டிராகுலா. எங்க வில்லேஜ்ல அது இருந்தது. அங்க இருக்கிற எல்லா அப்பாவி மக்களோட ரத்தத்தையும் அது குடிச்சது. அது மட்டும் இல்லாம இப்ப இங்க
அது என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கு. நீ சொல்றபடி அது உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்குன்னா அது எதுக்கு? அப்பதான் அவன் என்ன பண்றான்னா அது கடிச்ச அந்த காயத்தை காட்டுவா. ஆக்சுவலி அது இங்க அவளை கூட்டிட்டு வந்ததே இவளோட ரத்தத்தை குடிக்கிறதுக்காக தான். அது ராத்திரி வேலைகள்ல நம்மளோட ரத்தத்தை குடிக்க வரும். அண்ட் அது இந்த ஷிப்ல தான் இருக்கு. அதுக்கு அர்த்தம் நாம இங்க இருந்து உயிரோட போக மாட்டோம். இப்ப அதே சமயம் அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். 2 பேர் இப்ப காவலுக்கு இருப்பாங்க. அண்ட் அதுல ஒருத்தர் நம்ம ஓல்காரன். இவங்க 2 பேருமே மாறி மாறி அந்த வேலைகளை செய்வாங்க. அதாவது ஒருத்தர் வந்து கப்பலை ஓட்டுவாரு, இன்னொருத்தர் அந்த இடத்தை சுத்தி வலம் வருவாரு. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கப்பலை ஓட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு ஓல்காரனோட அந்த நாக் சவுண்ட் வந்து கேட்கும். இதை பார்த்த உடனே சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா ஓல்காரனை காணோம். நீ எங்க இருக்க அப்படின்னு கத்தி கத்தி கூப்பிடும் போது அந்த இடத்துக்கு ஓல்காரன் வராரு. நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? உன்னோட நாக் சவுண்ட் எனக்கு கேட்டுது. என்னோட நாக் சவுண்டா? நான் இந்த மரப்பலகையில தட்டவே இல்லையே. பார்த்தா மறுபடியும் அந்த சத்தம் கேக்குது. இத கேட்ட உடனே 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா கத்தி எடுத்துட்டு அங்க யாரு இருக்கான்னு பார்க்க போறாங்க. அந்த மாதிரி ஓல்காரன் முன்னாடி போய் செக் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நேரம் இருட்டுல உறிஞ்சிட்டு இருந்த அந்த டிராகுலா வேகமா கீழே வந்து அங்க இருக்கிறவன அட்டாக் பண்ணுது. அதுவும் அவனை சாதாரணமா கொலை பண்ணல, அவனோட முகத்தை செதைச்சு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணும். இத வந்து கண் கூட ஓல்காரனும் பாக்குறாரு. அவனை கொலை பண்ணிட்டு இப்ப அது நேரா இவரை பார்க்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா பயந்து போய் அந்த பாய் மரத்துக்கு மேல ஏற பாக்குறாரு. ஆனா அது அவரை லேஸ்ல விடுற மாதிரி தெரியல. இப்ப அதே சமயம் இங்க எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது கடல் சீற்றம் ரொம்ப மோசமா இருக்கும். அலைகள் பயங்கரமா வரும்போது அந்த கப்பலே ஆட ஆரம்பிக்கும். எல்லாருமே பொத்துன்னு படுகையில இருந்து கீழே விழுந்துருவாங்க. இந்த புயல் அடிக்கும் போது இதுதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா இவங்களால அந்த கப்பலை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது அந்த அளவுக்கு பயங்கரமா ஆடும். நம்ம ஹீரோவும் வோஜாக்கும் அதோட ஸ்டியரிங்க பயங்கரமா புடிச்சு திருப்ப பாக்குறாங்க. ஒரு வழியா இவங்க கஷ்டப்பட்டு அந்த கப்பலை ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வோஜா கேக்குறாரு, அந்த லார்சனும் ஓல்காரனும் எங்க? அவங்க 2 பேரையும் இதை பாத்துக்க சொல்லி தானே விட்டுட்டு போனோம், எங்க அவங்க? சோ இதை கேட்ட உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க 2 பேரையும் தேட பாக்குறாங்க. அந்த சமயத்துல ஆனாவும் அங்க வருவாங்க. மாறி மாறி ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. பார்த்தா டோபியோட முதுகுல மேல இருந்து ரத்த துளிகள் வந்து சிந்தும். இவனும் அதை கவனிச்சுட்டு மெதுவா மேல பாப்பான் பாருங்க. அந்த பாய் மரத்துல நம்ம ஓல்காரன் ரத்த வெள்ளத்துல இருப்பாரு. உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கயிறு போட்டு அவரை வந்து மேல இருந்து கீழே இறக்கும் போது அவரு மயக்க நிலைமையில இருப்பாங்க. ஓல்காரன் உனக்கு என்ன ஆச்சு? லாசன் எங்க அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி கேட்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவர் சுயநனவுக்கு வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாரு. லிட்டரலி தான் என்ன பண்றோம்னு அவருக்கே சுத்தமா தெரியல. அவரோட கண்ட்ரோலே இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இத பத்தி நம்ம கேப்டன் எலியட் அவரோட லாக்ல எழுதவும் செய்யறாரு. அதாவது கிட்டத்தட்ட 18 நாள் ஆச்சு அவங்க கடல்ல வந்து. இவங்களுக்கு இப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு போர்ட்னா அது இங்கிலாந்தோட துறைமுகம் மட்டும்தான். இவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க போயாகணும். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது. கீழே பேஸ்மெண்ட்ல ஓல்காரனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா இவரோட பைட் மார்க்ஸ் அது நாம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி சேமா இருக்கு. இப்ப இங்க கேள்வி என்னன்னா இதை யாரு பண்ணிருப்பா? ஆனா என்ன சொல்லிருப்பானா அது ஒரு ஈவில்னு. ஆனா இவங்க அவ சொன்னதை வச்சு அது ஒரு ஈவில்னு முடிவும் பண்ணிட மாட்டாங்க. இதை எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு கேப்டன் என்ன சொல்றாருன்னா இந்த மொத்த ஷிப்பைய சர்ச் பண்ணுங்க, ஒரு இடத்த கூட விட்டுறாதீங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அண்ட் இதை கேட்ட உடனே நம்ம பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு இடம் விடாம அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து சுத்தி வளைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அவங்க தேடி இருப்பாங்க. எதையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் அஸ்தமிக்க போகுது. திரும்ப இருள் வந்தா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க கீழே ஓல்காரனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அவரு பயங்கரமா துடிக்க ஆரம்பிப்பாரு. இந்த சமயத்துல அந்த டிராகுலா இருந்த அந்த பாக்ஸ் அதோட டோர் ஓபன் ஆன உடனே இங்க இவருக்கு முழிப்பு வருது. அவரோட கண்களை பாருங்களேன். அவரோட கண்கள் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். எல்லாருமே மேல தீவிரமா தேடிட்டு இருக்கும் போது கீழே கேப்டனோட ரூம்ல நம்ம டோபி இருப்பான். அவன் என்ன பண்றான்னா ரொம்ப நேரம் ஆகி யாரையும் காணாதனால அவன் அந்த ரூமை விட்டு வெளியில வருவான். அந்த மாதிரி ஒரு சில கம்பார்ட்மெண்ட் எல்லாம் தாண்டி அவன் வந்து வரும்போது அந்த இடத்துல ஓல்காரனை வந்து இவன் பாக்குறான். இவன் என்ன பண்றான்னா ஓல்காரன் உங்களுக்கு உடம்பு குணமாயிருச்சா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு அவன் வந்து கேட்பான். ஆக்சுவலி அவன் சின்ன பையன் தானே, அவர் உருமாறின விஷயம் அவனுக்கு தெரியல. அவர் என்ன பண்றாருன்னா அவனை புடிச்சு அவன் கிட்ட வருவாரு பாருங்க. அவரோட கண்களை பார்த்ததும் அவன் பயந்து போய் அங்க இருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி ஓடி போய் அவனோட ரூம் டோரை சாத்தி அதுக்கு லாக்கும் போடுறான். ஆனா கிட்ட வந்த ஓல்காரன் என்ன பண்றாருன்னா அவரோட தலையால அந்த கதவை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த உடனே அவன் பயந்து போயிருவான். உடனே அவன் என்ன பண்றான்னா ஒரு டேபிள் கடையில போய் ஒளிஞ்சுக்கிறான். அவர் இந்த மாதிரி அடிக்க அடிக்க அந்த கதவு உடையவே ஆரம்பிச்சிடும். மேல இருக்கிற நம்ம பசங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அவங்க திரும்பவும் இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துலதான் ஜோசப் ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? என்னன்னு பார்த்தா கீழே கதவு உடைக்கிற சத்தம் வந்து கேக்குது. இத பார்த்த உடனே எலியட் புரிஞ்சுக்கிறாரு
பாக்குறாரு. அட கடவுளே, டோபி அங்கெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லி வேக வேகமா எல்லாருமே அங்க போறாங்க. அதே சமயம் இங்க டோபி எல்லாருக்கும் சிக்னல் கொடுக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓல்காரன் அந்த கதவை உடைச்சு கைய விட்டு அந்த லாக்க எடுக்க ட்ரை பண்றாரு. டோபியா இத பார்த்த உடனே பயங்கரமா பயந்துருவான். அவன் திரும்பவும் அந்த ரூமோட கார்னர் கிட்ட போய் அவன் கழுத்துல இருக்கிற சிலுவையை பிடிச்சு அவன் வேண்ட ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவாரு. இத பார்த்த உடனே அவர் அந்த கதவை ஓபன் பண்றதை நிறுத்திடுவாரு. நம்ம ஹீரோவும் கிட்ட வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு பாருங்க. அவ்வளவுதான், அவரு நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வந்த வோல்ஜாக் நம்ம ஹீரோவை அவர்கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. என்னதான் இவரை வந்து கட்டுப்படுத்தினாலும் உள்ள டோபி வந்து மாட்டிட்டு இருக்கான் இல்லையா. கேப்டன் அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. உள்ள வந்து நம்ம டோபியை காட்டுவாங்க. இவங்க எல்லாரும் வந்து சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் அப்பதான் அவன் ஒரு விஷயத்த பாக்குறான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த டிராகுலா இருக்கு. இந்த சமயத்துலதான் இவங்க எல்லாருமே கண் கூட அதை வந்து பாக்குறாங்க. அது என்ன மாதிரியான ஒண்ணுனே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதுக்குள்ள அது என்ன பண்ணுதுன்னா டோபியை நோக்கி அது போகுது. அந்த மாதிரி அது டோபி கிட்ட போன உடனே அது என்ன பண்ணுதுன்னா டோபி அந்த இடத்துலயே புடிச்சு அவனோட கழுத்தை கடிச்சு அந்த ரத்தத்தை உரிய ஆரம்பிக்குது. பாவம், டோபியால எதுவுமே பண்ண முடியாது. அது கிட்ட அவன் வசமா மாட்டிக்கிட்டான். இங்க இவங்க எல்லாருமே அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்துல ஆனா என்ன பண்றான்னா அந்த பெரிய ஷாட் கன் எடுத்துட்டு வந்து ஒரே ஷாட்ல அந்த கதவை வந்து திறக்கிறா. எல்லாருமே வேக வேகமா வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல டோபி உயிருக்காக போராடிட்டு இருக்கான். இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்த அவங்க இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவன் கையில இருந்த சிலுவை கீழே விழுந்திருக்கும். ஆனா அதை எடுக்கவும் செய்யறாங்க. டோபியை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ அவங்க கிராண்ட்பா கிட்ட இருந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றாரு. இன்னும் இவங்க லண்டன் போய் சேர 5 நாட்கள் இருக்கு. அது வரைக்கும் இவங்க எப்படியாவது தாக்கு பிடிச்சதா ஆகணும். இப்ப இந்த சமயத்துல மிஸ்டர் ஓல்காரனை இவங்க பிடிச்சிருப்பாங்க இல்லையா. அவரை இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மர கம்பத்துல அவரை கட்டி போடுறாங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இல்லைன்னா இவன் எதுனாலயாவது பொசஸ் ஆயிருக்கலாம். அதாவது இந்த இடத்துல அது ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்துல தான் மிஸ்டர் ஓல்காரன் சொல்றாரு என்னால அதை உணர முடியுது அப்படின்னு. ஓல்காரன், உங்களால நாங்க பேசுறத கேட்க முடியுதா? பயங்கரமா எரியுது அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சம் மெதுவா அவர் மேல படும்போது அவரு பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சூரியன் முழுசா மேல வந்ததும் அவரு மேல எல்லாம் நெருப்பு பிடிச்சு அவரு அந்த இடத்திலேயே எரிஞ்சு சாம்பல் ஆகுறாரு. லிட்டரலி இவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாருமே இப்படி ஒன்ன பார்த்து பயந்து போயிருவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்கிருந்து யாருக்கும் தெரியாம இங்க போறாரு. இப்படி வந்து இவரு போகும்போது ஆனாவும் இதை வந்து பாத்துருவாங்க. நானும் உங்க கூட வரேன். இங்க பாரு, தயவு செஞ்சு சொன்னா கேளு. நேரா உன்னோட குவார்டர்ஸ்க்கு போய் உன்னோட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கோ. இந்த இடத்துல வர்றது உனக்கு ஆபத்து இல்ல. என்னால முடியாது. நானும் உங்க கூட தான் வருவேன். இந்த ஷிப்ல இருக்கிற எல்லாரையும் அது கொலை பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நம்ம நேரா கொண்டு போய் லண்டனுக்கு விட்டா என்ன ஆகும்? இதை கேட்ட உடனே இவரும் என்ன பண்றாருன்னா ஆனாவை கூட்டிட்டு போறாரு. சோ இப்ப இவங்களுக்கு 1000 தேவை. அதனால நம்ம ஹீரோ எனக்கு இந்த கன்ஸ்னாலே பிடிக்காது. ஆனா உன்னால இந்த கன்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. நீ இந்த சின்னது வேணா எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்து கொடுக்கும்போது நம்ம ஆனா என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ஷாட் கன் எடுத்து அதுல புல்லட்ஸ் லோட் பண்ணி ரெடியா இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கார்கோஸ் எல்லாம் ஏத்தி இருப்பாங்க இல்லையா. அதுக்கான பில் அண்ட் பேப்பர்ஸ் வந்து இவங்க பாப்பாங்க. அதுல இது எல்லாமே பிரைவேட் கார்கோவை சேர்ந்தது. இப்ப அதே சமயத்துல ராத்திரி கப்பலை வந்து ஒரு க்ரூமேட் ஓட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி இருந்து வந்து நம்ம ஜோசப் அவனை அடிச்சு மயக்கப்படுத்தி அந்த ஷிப்ல இருக்கிற ஒரு லைஃப் போட்டை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாரு. சோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவர் ரொம்பவும் பயந்த சுபாவம் கொண்டவர். அவருக்கு நீ அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாதனால இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு அந்த லைஃப் போட்டை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அதே சமயம் இங்க நம்ம பசங்க அந்த கார்கோ இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்து இருக்கிற எல்லா பெட்டிகளையும் ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி அது எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க தேடிட்டு வரும்போது ஒரே ஒரு பெட்டி மட்டும் மத்த பெட்டிகளை காட்டி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுக்கு 1-2 லாக்குமே இருக்கும். சோ இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த லாக்க அன்லாக் பண்ணி அதை மொத்தமா ஓபன் பண்ணும்போது அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ஒரே ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை தவிர்த்து. அது ஆக்சுவலி அந்த டிராகுலாவோடது. அந்த டிராகுலா எங்க தூங்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அதே சமயம் இங்க நம்ம ஜோசப் வந்து அந்த லைஃப் போட் எடுத்துட்டு போயிருப்பாரு இல்லையா. அவர் ஒரு தூரம் போகும்போது ஏதோ ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கிறத கவனிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த டிராகுலா வந்துரும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப இங்க இவங்க 2 பேரும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது சமிங்கை அடிக்கிற சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்கும். என்னன்னு எல்லாரும் போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த லைஃப் போட் ஆளே இல்லாம திரும்பவும் அந்த ஷிப்புக்கே வந்து சேரும். அதுல ரத்தக்கரைகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அதுக்கப்புறமா மிஸ்டர் ஓஜா கேப்டனை பார்க்க வரும்போது அவரு ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம டோபி இப்ப நம்ம கூட இல்ல. அந்த சமயத்துலதான் ஆப்ராம்ஸ் மிஸ்டர் ஓஜாக்க பார்த்து டோபி எப்படி இருக்கான், நான் வேணா அவனுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா. ஆனா அவரோட முகத்திலே தெரியுது டோபி இறந்துட்டா அப்படிங்கறது. இத தெரிஞ்ச உடனே அவன் செம்ம காண்டாகிறான். இப்ப அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து டோபிக்கான இறுதி அஞ்சலியை செலுத்துறாங்க. அதை செலுத்தி முடிச்சுட்டு அவனோட பாடிய கடல்ல போட வரும்போது கேப்டன் வந்து தடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, அவன் அசைஞ்சதை நான் பார்த்தேன். இங்க பாருங்க கேப்டன், நாங்க டோபியை செக் பண்ணி பார்த்தோம். அவன் உடம்புல மூச்சு
மூச்சுக்காத்தே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க போகும்போது நான் தான் சொல்றேன்ல அவன் அசையறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா அந்த துணியை விலக்கி பார்க்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவன் தன்னோட கண்களை துறப்பான். உடனே அவரோட கைகளை பிடிச்சு அங்கிருந்து எந்திரிக்கும் போது சூரிய வெளிச்சம் அவன் மேல படும். அவ்வளவுதான் அவன் உடம்பெல்லாம் பயங்கரமா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும் போது அது நம்ம கேப்டன் மேலேயும் பற்றும். இதை பார்த்த உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கேப்டனை காப்பாத்தி அவனை அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. இத கேப்டனால ஜீர்ணிக்கவே முடியாது. அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட பேரை அவரை விட்டு போறத அவர் பாக்குறாரு. அவனோட உடல் அந்த கடலுக்குள்ள ரொம்ப ஆழமா போயிரும். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா கேப்டன் எலியட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ மிஸ்டர் வோஜாக்க தனியா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நாம எல்லாரையுமே கூப்பிட்டு இதை அழிக்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. இன்னும் ஒரு நாள்ல அவங்க லண்டனுக்கு போய் சேர்ந்துருவாங்க. மிஸ்டர் வோஜாக் கன் எல்லாம் எடுத்துட்டு அங்க வரும்போது இதெல்லாம் அதுக்கு தேவையே படாது, ஏன் இனி நாமளும் அதுக்கு தேவைப்படாது அப்படின்னு ஆனா சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்ப மேட்டர் என்னன்னா இன்னும் லண்டன் ஒரு நாள்ல இவங்க போய் சேர்ந்துருவாங்க. அந்த டிராகுலாக்கு இவங்களை விட ஒரு பெரிய பரிசு அந்த லண்டன்ல காத்துட்டு இருக்கு. ஏன்னா லண்டன்ல ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அதுக்கு தேவைப்படுற ரத்தம் இங்க விட லண்டன்ல அதிகமா இருக்கு. அதனால அது அங்க போறதுக்கு தான் பாக்கும். அதனால நாம அதை எப்படியாவது கொன்னாகணும். கொல்றதா நம்மளால அதை கண்டே பிடிக்க முடியல, இதுல எப்படி நீ கொலை பண்ணுவ? அப்பதான் ஆனா சொல்றாங்க நாம இந்த ஷிப்பை மூழ்கடிக்கணும். இல்ல புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? டிமிட்டரியா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இந்த ஷிப் இது என்னோட வீடு. நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது எல்லாமே இந்த போட்ல தான். அப்படிப்பட்ட இந்த போட்டை நான் தெய்வமா மதிக்கிறேன். இதை என்னால மூழ்கடிக்க முடியாது. நானும் உங்களை மாதிரி ஒரு போட்ல தான் வளர்ந்தேன் மிஸ்டர் வோஜாக். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நம்ம வளர்ந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு. ஆனா அது கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வெளியில இருக்கு. நம்ம வாழ்க்கை ஒரு தேடுதல் பயணம் மாதிரி. நமக்கான இலக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு தொடர் பயணம். யாராலையுமே அதை ரொம்ப சீக்கிரமா முடிக்க முடியாது. அதனால இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிய வைக்கும் போது மிஸ்டர் வோஜாக் என்ன சொல்றாருன்னா இது என்னோட ஷிப். இதை அப்படி மூழ்கடிக்கணும்னா நானே அதை பண்றேன், வேற யாரும் இதை பண்ண வேண்டாம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப அதே சமயம் இங்க கேப்டன் எலியட் அந்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவர் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இது கண்டிப்பா அவங்களுக்கு உதவியா இருக்கும். அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவும் ஆனாவும் இந்த ஷிப்பை மூழ்கடிக்க போற விஷயத்த அவர்கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மிஸ்டர் கிளமென்ஸ், நான் எங்க போவேன்? இதுதான் என்னோட இடம், இதுதான் என்னோட வாழ்க்கை. இந்த ஷிப்பை விட்டா வெளி உலகத்துல வேற எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு புரியுது கேப்டன், ஆனா நாங்க இருக்கோம். உங்களுக்கு இந்த இடத்தை விட்டாலும் நாங்க உங்களை கைவிட மாட்டோம் அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல ரெடியா இருக்காங்க. மிஸ்டர் வோஜாக்கும் ஆப்ரம்ஸும் அந்த கம்பத்தோட டாப்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்தோட துறைமுகம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க அந்த இடத்த கிட்ட நெருங்க அந்த கப்பல்ல புகை மூட்டங்கள் அதிகமா இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா அந்த கப்பலையே மூடி மறைக்கிற அளவுக்கு பனிப்புகைகள் அந்த இடத்துல பரவுதுங்க. இந்த மாதிரி எல்லாரும் உஷாரா இருக்கும் போது ஆனா ஏதோ ஒன்ன உணர்றாங்க. ஆனா என்னாச்சு? அவன் நம்ம பிளான கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா அந்த டிராகுலா அந்த இடத்துக்கு வந்துடும். அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே பறந்து ஆப்ராம தள்ளி விட்டு அது அந்த இடத்துல கொலை பண்ணுது. அவ்வளவுதான், அவனோட கதை அந்த இடத்துல முடிஞ்சிடும். இத பார்த்த உடனே வோஜாக் உடனே என்ன பண்றாருன்னா ஷிப்பை மூழ்கடிக்கிறதுக்காக அங்கிருந்து வேக வேகமா கீழே இறங்குவாரு. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா அது அட்டாக் பண்ணதுல அவரு மேல இருந்து போத்துன்னு கீழே விழுந்துருவாரு. இதனால மனுஷனுக்கு பயங்கரமா கால்ல அடிபட்டுரும். வோஜாக் உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே, நாங்க வரோம். இல்ல வேண்டாம், அந்த லைஃப் போட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த சமயத்துல அலைகள் வேற பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த லைஃப் போட்டை ரெடி பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயம் இங்க வோஜாக் அந்த உடஞ்ச காலை வச்சுக்கிட்டு எப்படியோ அந்த கப்பலோட ஒரு பகுதி கிட்ட வந்து அந்த கோடாரியை வச்சு அந்த மரத்தை உடைக்க அவர் ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி உடைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க அந்த டிராகுலா இவரை தேடி அந்த இடத்துக்கு வந்துடும். அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவும் வோஜாக்க காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வருவாரு. இவருமே அந்த கோடாரியை வச்சு ஒரு வழியா அந்த கப்பலை உடைச்சு அதுக்குள்ள தண்ணி வர வச்சிருவாரு. ஆனா பாவம் பின்னாடி இருந்து வந்த அந்த டிராகுலா அவரை அந்த இடத்துல கொலை பண்ணிரும். நம்ம ஹீரோவும் வேக வேகமா வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல வோஜாக் இறந்து கிடக்குறாரு. இப்ப இவரு உடனே ஆனாவையும் கேப்டனையும் காப்பாத்தி ஆகணும். அதனால இவர் அங்கிருந்து போகும்போது பார்த்தா நம்ம கேப்டன் எலியட் கப்பலை கட்டுப்படுத்துறதுக்காக நேரம் மேலேயே வந்துருவாரு. அந்த மாதிரி இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கப்பலை கட்டுப்படுத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த டிராகுலா வந்துடும். அது என்ன பண்ணுதுன்னா அவரை அந்த இடத்துல கடிச்சு ரொம்ப கொடூரமா அவரை கொலை பண்ணுது. கேப்டனை எங்க தேடியும் கிடைக்காதனால நேரா நம்ம ஹீரோ மேல வந்து பார்க்கும்போது ஸ்டீரிங் வீல்ல அவர் இறந்து கிடக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச 2 பேரை அவர் இழந்த உடனே மனுஷன் செம்ம காண்டாயிருவாரு. அவர் என்ன பண்றாருன்னா கோவத்துல அந்த டிராகுலாவை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கும் போது இப்பதான் அவருக்கு தெரிய வருது அது அவருக்கு பின்னாடிதான் இருக்கு அப்படிங்கறது. அது என்ன பண்ணுதுன்னா வேகமா நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஒரே அடி
அவ்வளவுதான் அவர் தெரிச்சு போய் விழுந்துருவாரு. கடைசியா அது அவர்கிட்ட வந்து அவர் கொலை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது பின்னாடி இருந்த நம்ம ஆனா கன்னை எடுத்து அத வந்து ஷூட் பண்றாங்க. நீ என்னோட கிராமத்தை அழிச்ச, என்னோட குடும்பத்தை அழிச்ச, கடைசியா என்னையும் கொல்ல பார்த்த, உன்னோட அந்த கேவலமான ரத்தம் எனக்குள்ளேயே ஓடுது, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்னை லோட் பண்ணி அதை ஷூட் பண்ணலான்னு வரும்போது அது என்ன பண்ணுதுன்னா அதை தட்டி விட்டுட்டு நம்ம ஆனாவை அட்டாக் பண்ணிரும். சோ அதுகிட்ட அவங்க வசமா மாட்டிப்பாங்க, அவங்களால தப்பிக்கவே முடியாது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ அந்த கோடாரி எடுத்துட்டு வந்து அதை தாக்குறாரு. அதால அந்த வலி தாங்கவே முடியாது. இந்த சமயத்துல அவர் ஆனாவை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே ஓடும்போது அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சிரும். அவ்வளவுதான், அதுகிட்ட அவரு வசமா மாட்டிக்கிறாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது அவரோட கழுத்தை காயப்படுத்தி நீ கண்டிப்பா பயப்படுவ அப்படின்னு அது சொல்லும். என்னன்னு பார்த்தா அது இப்போ அவரை கடிச்சு அவரோட ரத்தத்தை உரிய போகுது. இத பார்த்த உடனே நம்ம ஆனா என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு கயிறை வேகமா அறுத்து அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பாய்மரம் உடஞ்சு கீழே விழுகுது. நீ இந்த இடத்துலயே இறந்து போ அப்படின்னு அவங்க சொல்லும் போது அதுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. இதுதான் சான்ஸ். இவங்க 2 பேருமே அந்த கப்பலை விட்டு வெளியில குதிச்சிடுறாங்க. அந்த பாய்மரம் கம்ப உடைஞ்சு வேகமா அது மேல வந்து படும் பாருங்க. அவ்வளவுதான், அதோட எலும்புகள் எல்லாமே நொறுங்கிரும். கிட்டத்தட்ட உயிர் போற வழியா அது வந்து உணரும். நம்ம ஹீரோவும் ஆனாவும் அங்க இருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனா அந்த கப்பல் லண்டனோட கரைப்பகுதியில வந்து வேகமா மோதுது. இத வந்து அந்த லைட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க கவனிக்கவும் செய்வாங்க. இந்த கப்பல் இங்க வந்து மோதிருச்சு இல்லையா, இப்பதான் காட்டுறாங்க அந்த டிராகுலாக்கு எதுவுமே ஆயிருக்காது, அது அந்த இடத்துல உயிரோட தான் இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க 2 பேரும் உயிர் தப்பிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதிக்க போகுது, கரையும் அவங்களுக்கு பக்கம் தான் இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல தப்பிக்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது இப்பதான் காட்டுறாங்க நம்ம ஆனாவோட கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இத வந்து நம்ம ஹீரோவும் பாப்பாரு. இல்ல இல்ல இது நடக்க கூடாது, ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, இன்னும் கொஞ்சம் நீ தாக பிடிச்சினா கரை கிட்ட வந்து நான் எப்படியாவது உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணுவேன். இல்ல மிஸ்டர் கிளெமன்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட கிராமம் ஏற்கனவே அழிஞ்சிருச்சு, நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன், நானும் என்னோட ஃபேமிலி கூடயே போய் சேர்றேன், அதனால என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த உடைஞ்சு போன மரப்பலகையை தள்ளி அவரை விட்டு தூரமா போறாங்க. நம்ம ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. அந்த சூரியன் மொத்தமா மேல வந்ததும் அவங்க உடம்பெல்லாம் வெந்து போய் அந்த இடத்திலேயே எரிஞ்சு சாம்பலாகிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ராத்திரி நேரத்துல எல்லாருக்குமே இந்த ஷிப் வந்து மோதின விஷயம் வந்து தெரிய வரும். எல்லாருமே அத கோஸ்ட் ஷிப்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த ஷிப்ல யாருமே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த சமயத்துல தான் மிஸ்டர் கிளெமன்ஸை காட்டுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் லண்டனுக்கு எப்படியோ வந்துட்டேன், கண்டிப்பா அந்த மிருகம் ரத்தத்துக்காக வேட்டையாடும், அது இந்த சிட்டில ஏதோ ஒரு மூலையில தான் இருக்கும், ஆனா எனக்கு தெரியும் அது பகல் நேரத்துல எங்க இருக்கும்னு. என்னன்னா அந்த இடம் கார்ஃபேக்ஸ் ஆபி. அத பத்தி நம்ம ஹீரோ ஒரு பார்ல இருக்கிற மெய்ட் கிட்ட கேட்கும் போது அது இங்க இருந்து ரொம்ப தூரம், கேரேஜ்ல மட்டும் தான் நீங்க பயணம் பண்ண முடியும், அதுக்கு நீங்க காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல, காலையில வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த சமயத்துல அந்த பார்லயே தங்கி அவரு ஆனாவோட டிராயிங்க அவரு வரையும் செய்யறாரு. அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கும் போது அவரு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிறத ஃபீல் பண்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அவரு வேற யாரும் இல்ல, அது அந்த டிராகுலா. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ கழுத்துல இருக்கிற காயத்தை தொட்டுட்டு அங்கிருந்து போகும். இது நம்ம ஹீரோவும் உணர்றாரு. நான் அது இங்கதான் இருக்குன்னு உணர்றேன், ஆனா நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், கடவுள் மேல ஆணையா அதால உயிர் போன என்னோட நண்பர்களுக்காக அதை கொன்னு அதை திரும்பவும் நரகத்துக்கு நான் அனுப்புவேன். சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ அவரோட தேடல் பயணத்தை தொடங்குறதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. அண்ட் எப்படி இருந்தது, இதுக்கு பார்ட் 2ன்னு ஒண்ணு இல்ல, சப்போஸ் ஃபியூச்சர்ல அது வந்ததுன்னா கண்டிப்பா அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அது பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.